பொன்னேரி சின்ன காவனத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் பாக்கியலட்சுமின்றவங்கள 2006 வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இவர் வந்து எதிரி வந்து எந்த வேலைக்கும் போகாமல் குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு வர்றது தான் அவரோட வேலை. இவர் வந்து குடிக்கிறதுக்கும் வந்துட்டு அவங்க மனைவி கிட்ட தான் பணம் கேட்டு அவங்க மனைவி மூலமாக தான் குடிச்சிட்டு இருந்தார். இதே மாதிரி வந்துட்டு 17/12/2012 அப்போ குடிக்கிறதுக்கு பணம் கேட்குறாரு. இவங்க மனைவி தர மறுத்ததுனால வீட்டில் அந்த கெரோசின் ஆயிலை எடுத்து ஒய்ஃப் மேலே ஊற்றி தீக்குச்சியை பற்ற வச்சு அவங்க மேலே போட்டிருக்காரு. அவங்க தீப்பற்றி எரிஞ்சு வெளியே ஓடி வந்து தீயை அணைச்சிருக்காங்க. குழா தண்ணியை பிடிச்சி தீயை அணைச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து பொன்னேரி ஜிஹெச்சுக்கு போயிட்டு அவங்க ஃபஸ்ட் எய்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. 21ஆம் தேதி வந்து 21/12/2012 அதில் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் வந்து இறந்து போகிறாங்க சார். கேஸ் வந்து 302ல் 498A கொடுமைப்படுத்தினதுக்காகவும் மிரட்டினதுக்காகவும் கொடுங்காயம் விளைவிச்ச காரணத்துக்காகவும் வந்துட்டு அவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆரம்பத்தில். அப்புறம் அவங்க ஒய்ஃப் கொடுத்த டையிங் டிக்ளரேஷனை வச்சு கேஸ் வந்து கொலை குற்றமாக வந்துட்டு ஆல்டர் பண்ணுறாங்க. இது வந்து 2015 விசாரணையிலேருந்து வந்து இன்றைக்கி வந்துட்டு மகிழா நீதிபதி அவர்கள் வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ மனைவியை கொடுமைப்படுத்தினதுக்கு 3 வருஷம் தண்டனையும் 500 ரூபாய் ஃபைனும், மனைவியை வந்து கொலை பண்ணதுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் ஃபைனுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மனைவி டையிங் டிக்ளரேஷனில் வந்துட்டு தெளிவாக அவங்களோட அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து தான் மேலே கெரோசின் ஊற்றி கொளுத்துனதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அதை வச்சு கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பொன்னேரி போலீஸ் ஸ்டேஷன், பொன்னேரி காவல்